இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது பற்றிய தகவல்களை தருவதற்காக யாழ்ப்பாணத்தில் நாவலர் கலாச்சார மைய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும் நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரமும் கொழும்புவில் இருந்து சிறப்பு செய்தியாளர் தங்கவேலுவும் நம்மிடம் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். சண்முக சுந்தரம், சொல்லுங்க, வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்குச்சு. தற்போது எப்படி நடைபெற்று இருக்கு? மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சற்று மந்தமாக முதலில் தொடங்கியது. இப்போது விறுவிறுப்படைய தொடங்கியது. தற்போது நம்முடைய இந்து ஆரம்ப பாடசாலை வாக்கு மையத்தில் இருக்கிறோம். வாக்குப்பதிவு மையத்தில் தற்போது இப்பகுதியில் போட்டியிடும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் வித்யாதரன் நம்முடைய இருக்கிறார். சுயேட்சை குழு வேட்பாளராக போட்டியிட வித்யாதரனிடம் கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வாக்குப்பதிவு எப்படி நடந்துட்டு இருக்கு? காலையில கொஞ்சம் மந்தமா இருந்தது, இப்ப கொஞ்சம் விறுவிறுப்பாக துவங்கி இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மக்கள் சுதந்திரமாக அச்சமின்றி வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த தடவை மிக சுதந்திரமானதும் இதுவரை எந்த தவறான நிலைமைகளும் இல்லை. ஒரு சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு நேர்மையான நீதியான தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிக பிரகாசமா இருக்கின்றது. நன்றி. நன்றி. வித்யாதரன் அவருடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு என்று கூறியிருக்கிறார். வாக்களிப்பு மிக முதலில் மந்தமாக தொடங்கியும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் வித்யாதரன். எனவே காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது சிறு சிறிதாக மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தமிழர்கள் அனைவரும் வாக்களிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். முதிய இளம் தலைமுறை வாக்காளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இது போன்ற பல்வேறு மையங்கள், இங்கு மட்டும் 500க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார். முதலில் மூத்தோர் வந்தார்கள், தற்போது இளைய தலைமுறை வாக்காளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு என மொத்தமாக பார்க்கும்போது இங்கு உள்ள தமிழ் வாக்காளர்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பது போல் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவியா. சண்முக சுந்தரம், நீங்க இணைப்பிலே இருங்க. சண்முக சுந்தரம், தற்போது கொழும்புவில் இருக்கும் தங்கவேலுவிடம் நாம் கேட்கலாம். தங்கவேலு, கொழும்புவில் வாக்குப்பதிவு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கு மக்களின் ஆர்வம் எப்படி இருக்கு? உமா, இப்போ கொழும்பில் நம்ம தேர்ஸ்டன் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இங்கு காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்க இருந்த நிலையில் அதற்கு சற்று முன்னதாகவே வாக்காளர்கள் வர துவங்கிவிட்டார்கள். இங்கு முதியவர்கள் முதல் இளையோர் வரை மிகுந்த ஆர்வமுடன் இங்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல வாக்காளர்களின் எண்ணிக்கையும் வருகையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை 19 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதற்காக 15 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இங்கு எல்லா விதமான தேர்தல் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 1075 வாக்குச்சாவடிகளிலே இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கின்றன. உமா. சண்முக சுந்தரம், நீங்க சொல்லுங்க, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த நிலையில இருக்கு? அதாவது மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கிறார்களா? தங்கவேலு, நம்ம தொடர்ந்து பேசலாம். அங்க இருக்கிற பாதுகாப்பு நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? தேர்தல் ஆணைய வட்டாரங்களின் பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை மிக முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நேற்று போலீஸ் மா அதிபர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையிலே கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 75,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்கள் எந்தவித அச்சமுமின்றி தாங்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாகவே காலையிலேயே வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுமையான நிலையில் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தேர்தல் ஆணையமும் காவல்துறையுடன் இணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து மேற்பார்வையிட்டு வருகிறது. உமா. தங்கவேலு, நீங்க சொல்லுங்க, நீங்க இருக்கிற பகுதிகளில் முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ வாக்குப்பதிவு எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த முறை வாக்களித்தவர்களை விட இந்த முறை வாக்குப்பதிவு எப்படி நடைபெறும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? திவ்யா, இப்போ இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை மிகவும் வித்தியாசமான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. மிக அமைதியாக ஆரவாரமின்றி நடைபெறுகிறது. என்றால்
இந்த முறை இந்த தேர்தல் நடைபெறும் விதமே வந்து பல பொதுமக்களுக்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது பற்றி பேசுவதற்காக நம்மிடம் ஒரு வாக்காளர் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி இந்த தேர்தலை பார்க்கிறார் என்று கேட்போம். ஐயா, இப்ப இந்த கடந்த முறை நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? முழுமையாக மிகவும் அமைதியாக இடம்பெறுகின்றது. போன முறை கூட ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, அதுவும் அமைதியாக தான் இருந்தது. we are hoping for the best. ஒரு நல்ல இப்போ இந்த முறை வந்து அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை அணுகி இருக்கும் விதம் அதை பற்றி நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து கடந்த முறை வந்து அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை அணுகிய விதம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு அச்ச உணர்வு காணப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி எப்படி இருக்கு? இந்த வாட்டி நிறைய கட் அவுட்டுகள் இல்லை. மிகவும் தேர்தல் ஆணையாளரும் மிகவும் சிறப்பாக நடத்திவிட்டார், இந்த தேர்தல் நடத்துகின்றார். மற்றபடி வந்து போன தரம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை, அதையும் சொல்லதான் வேண்டும். ஆனால் இந்த முறை இது போன முறையோட மிகவும் அமைதியாக இருக்கின்றது. மற்றபடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அந்த கட் அவுட்ஸு அந்த மாதிரி வெஹிக்கிள் அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, மிச்சம் சிம்பிளாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி தேர்தல் பரப்புரையின் போது அந்த ஆடம்பரம் வந்து கடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? கடந்த தேர்தலில் வந்து நிறைய கட் அவுட்டுகள் உண்டு, இந்த பையனும் கட் அவுட்டுகள் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி போன முறையும் அமைதியாக தான் இருந்தது. இதே போல் தான் நாங்கள் வந்து வாக்களித்தோம். நன்றி சார், நன்றி. உமா, இப்போ இவர் சொல்வதை பார்க்கும்போது, இந்த வாக்காளர் சொல்வதை பார்க்கும்போது கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் மிக அமைதியான முறையிலே எந்தவித பிரச்சனையும் இன்றி நடைபெறுகிறதாகவும் தாங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தாங்கள் எளிமையாக வந்து வாக்களித்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். அதே போல தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தல்களை விட இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் முழுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. அத்தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டு முழுமையாக அது தனது அதிகார வரம்புக்கு உட்பட்டு முழுமையாக செயல்பட அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பல்வேறு தரப்பிலும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. உமா, இணைப்பிலே இருங்க. தற்போது சண்முக சுந்தரத்திடம். சண்முக சுந்தரம், இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எப்போது வாக்குகள் எண்ணப்படும், முன்னணி நிலவரங்கள் எப்போது தெரியவரும், யார் பிரதமர் என்பது எப்பொழுது தெரியவரும்? சண்முக சுந்தரம். அதாவது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணிக்கு முடிவடையும். 4 மணிக்கு முடிவடைந்த பிறகு வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்படும். அது நிச்சயமாக இலங்கை முழுவதும் பார்க்கும் பொழுது கொழும்பு தலைநகர் மட்டுமின்றி தமிழக தலைநகர், கலாச்சார தலைநகருக்கும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் என அனைத்து இடங்களையும் பார்க்கும்போது 2 to 3 மணி நேரமாகும். அதாவது 6:30 மணி அல்லது 7 மணிக்கு தான் அனைத்து வாக்குப்பெட்டிகளும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வந்து சேரும். அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை 7 மணி வாக்கிலே தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குகள் அனைத்தும் கலக்கப்பட்டு அதற்கு பிறகு எண்ணப்படும். ஆனால் முதலில் அஞ்சல் வாக்குகள் தான் எண்ணப்படும். அஞ்சல் வாக்குகள் மட்டும் இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவை. 3 லட்சத்திற்கும் அதிகமான அஞ்சல் வாக்குகள் எண்ணப்படும். அந்த அஞ்சல் வாக்குகளின் முடிவுகள் இன்று இரவு 10 மணி அளவிலே அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியாக வாக்குகள் எண்ணப்பட்டு தொகுதி வாரியாக அறிவிக்கப்படும். பிறகு கட்சி வாரியாக, அதற்கு பிறகு விருப்ப தேர்வு ஒவ்வொருவராக அறிவிக்கப்படும். எனவே நள்ளிரவு 1 மணி அளவிலே முதல் சுற்று முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு 3 மணி அல்லது 4 மணி அளவிலே கட்சி வாரியாக எவ்வளவு, அதாவது ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய சுதந்திர கட்சியாகட்டும் இல்ல ராஜபக்சே தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாகட்டும் எவ்வளவு இடங்களை பெற்றிருக்கிறது, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனதா விமுக்தி பெரப்பனா போன்ற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு இடங்களை பெற்றுள்ளன என்ற எண்ணிக்கை 4 மணி நேரத்திலே நமக்கு கிட்டத்தட்ட தெளிவாகிவிடும். அப்பொழுதே நீங்கள் எந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடும் என்பது அறிந்துவிடலாம். ஆனால் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படுகின்ற சூழல் இருந்தால் காலை 7-8 மணி அளவில் தான் விவரங்கள் தெளிவாக தெரிய வரும். அதற்கு பிறகுதான் முழு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி பார்த்தால் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை பிற்பகல் 12 மணி அளவிலே 12 மணிக்கு பிறகு முழு தகவல்களும் தெரியப்பட்டுவிடும். ஆனால் நமது 3 மணி, இன்று நள்ளிரவு 3 மணி அளவிலேயே எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது, யார் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் கணிப்புகள் நிச்சயமாக எடுத்துக்காட்டும் நமக்கு. உமா, இணைப்பிலேயே காத்திருங்கள் சண்முக சுந்தரம், இணைப்பிலேயே காத்திருங்கள், தொடர்பு கொள்வோம். வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக இலங்கை வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம்.
மிகவும் அமைதியா நடக்குது, நல்ல சும்மா நடக்குது, எந்த நல்ல பாதுகாப்போட நடக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. மிக எளிமையா இருக்கு. இப்ப முன்வரமா மக்களை வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் நம்முடைய கூட்டமைப்பு தான் இந்த வாக்கில வெற்றி பெறும் என்றது முக்கிய நிச்சயம் சொல்ல முடியும் எங்களால. அமைதியா இருக்கு, வாக்களிப்பு அமைதியா இருக்கு. மக்கள் ஆர்வத்தோடு அளிக்கிறார்களா? களை விழுந்த வச்சு அநேக இடங்கள்ல இருந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வாக்களிப்பு நிலையங்களிலும் அமைதியாக வாக்களிப்பு நடந்தது, எந்த குழப்பங்களும் ஏற்படவில்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக தேர்தல் நடந்துட்டு நாங்களும் வேலை போன்றபடியாக வெளியில் வந்து நாங்கள் பார்க்கும்போது நிறைய சனம் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. ஓட் அமைதியாக இருந்தது. மக்கள் ஆர்வத்தோட வாக்களித்தார்கள். கூடுதலாக உத்தியோகத்தர்கள்லாம் கூடுதலாக காலமாக வந்திருந்தார்கள். பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கு? பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்குது. கூடுதலாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்கிறதுக்கு. இலங்கை நாடாளுமன்ற வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்படைஞ்சு வருது. இந்த நிலையில போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிச்சுட்டு வருவதாகவும் வாக்காளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தங்கவேலு, தேர்தலுக்காக பொது விடுமுறை ஏதாவது அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? உமா, இங்கு இந்தியாவைப் போல தேர்தல் நாளன்று பொது விடுமுறை அறிவிக்கப்படுவது இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்திருக்கிறது. அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து வாக்குச்சாவடி 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள் இருந்தால், அந்த 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள் இருந்தால் 2 மணி நேரம் அவர் பணிபுரியும் இடத்திலிருந்து 50 கிலோமீட்டருக்குள் இருந்தால் 2 மணி நேரம் அவர்களுக்கு சிறப்பு அனுமதி தரப்பட வேண்டும். 50 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டருக்குள் இருந்தால் அரை நாள் சிறப்பு விடுமுறை கொடுக்க வேண்டும். ஆனால் 100 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் 2 நாட்கள் சிறப்பு விடுமுறை அளிக்க வேண்டும். இது தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அவ்வாறு விடுமுறை அளிக்காவிட்டால் வாக்காளர்கள் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் வரும் பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் மீது தேர்தல் ஆணையம் சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறதுமா? தங்கவேலு, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது சண்முகசுந்தரம், தமிழர்கள் அதிகம் வசிக்கிற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர்? அங்கு என்ன நிலவரம் நடக்குது? உமா, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கு இது இரண்டு தான் தமிழர்களின் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. வடக்கில் யாழ்ப்பாணமும் கிழக்கிலே திருகோணமலையும் தலைநகர் போல காணப்படுகின்றன. எனவே இந்த 2 தொகுதிகளையும் சேர்த்து 29 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதாவது 16 வேட்பாளர்கள், 16 பேர் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் வடக்கு மாகாணத்திலிருந்து 13 பேரும் தேர்வு செய்யப்படுவார்கள். மொத்தம் 29 பேர். இதை தவிர கூடுதல், அதாவது கட்சிகள், பெரிய கட்சிகள் அதிக வாக்குகள் பெறும்போது தேசிய பட்டியல் வரும்பொழுது வாக்கு சதவீத அடிப்படையிலே மேலும் சில போனஸ் இடங்கள், 1 அல்லது 2 போனஸ் இடங்களும் கிடைக்கக்கூடும். இதனால் 29 என்பது 31 ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து 29 பேர் தான். அதில் வடக்கு கிழக்கு என்று இருக்கிறது. இதை யாழ் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் 15 அரசியல் கட்சிகள், 6 சுயேட்சை குழுக்கள் என 21 அமைப்புகள் இங்கு போட்டியிடுகின்றன. 526 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குப்பதிவு மட்டும் 526 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் 5,29,239 வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இங்கு 44 வாக்கு எண்ணும் மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று மாலை 4 மணிக்கு பிறகு தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது நமக்கு கிடைத்துள்ள செய்தி, தேர்தல் ஆணையத்திலிருந்து 5% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிற வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே இது தொடர்ந்து அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு சதவீதங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். தற்போது நீங்களே பார்க்கலாம், வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வாக்காளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இளம் தலைவர் வாக்காளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் 10 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த முறை 83% வாக்குப்பதிவு சதவீதம் இங்கு காணப்பட்டது யாழ் மாவட்டத்தில். இந்த முறை அந்த அளவுக்கு இருக்குமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் தற்போதுள்ள வேகத்தை பார்க்கும்போது 60% கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. உமா, இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சண்முகசுந்தரம். நன்றி தங்கவேலு.